அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் மேல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு. அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டாபிக்ல போகலாம். அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் மேல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், சவுக்கு சங்கர் பிஎஸ் ஐபிஎஸ், அருண் ஐபிஎஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இணையத்திலையும் சரி நேரடியாகவும் சரி பயங்கரமான மோதல்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது இன்னைக்கு வந்து அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரியே வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் மேல வந்து ஒரு வழக்க தொடர்ந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அவரை பதில் சொல்ல கூப்பிட்டுருக்கிறாரு. அதாவது கடந்த கால ஆட்சியில வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் பட்ட வேதனைகள் வழிகள் அவருக்கு ஏராளமா. அதனுடைய விடையா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவர் இழந்தார். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டி நேருக்கு நேர் உடனுக்குடன், அதாவது அவங்க ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அதை உடனே ஆன் த ஸ்பாட்ல வந்து யூடியூப்ல உடனே பேசி அவங்க செய்யற தப்பை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரியான அவங்க செய்யக்கூடிய ஊழல்களையும் அவர் சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாரு. இது மாதிரியான ஏராளமான ஒரு தகவல்களை வந்து, அதாவது அவங்க செய்யக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தார் சவுக்கு சங்கர். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிக்காம அருண் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளை வைத்து அவரை வந்து தண்டிக்கிறதுக்கு முற்பட்டாங்க. அதன் விளைவாக பாத்தீங்கன்னா அவரை நிறைய வாட்டி சில பொய் வழக்குகள்லாம் போட்டு, நிறைய மக்களுக்கே தெரியும் சவுக்கு சங்கர் அண்ணன் மேல வந்து நிறைய பொய் வழக்குகள்லாம் போட்டாங்க. அதையும் அவர் அனுபவிச்சாரு. உள்ள போயிட்டு அப்புறம் வெளியில வந்தாரு. மறுபடியும் அவரு வீட்டோட கதவை உடைச்சி அவரை உள்ள போய் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் உள்ள வச்சு அவரை கை கால்லாம் உடைச்சி ஏகப்பட்ட அக்கிரமங்கள் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அம்மா இறந்தாங்க. ரொம்ப மனவேதனைப்பட்டாரு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் அவர் உள்ளே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவரை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் மேல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து அவங்க ஆபீஸ்ல அவங்க எம்ப்ளாயோட சேர்ந்து அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு குத்தாட்டம் போட்டார். பயங்கர என்ஜாய்மெண்டா ஒரு குத்தாட்டம் போட்டாரு. அது இணையத்துல நல்லா பரவலா போயிருந்துச்சு. இவர் குத்தாட்டம் போட்டதன் விளைவாகவா அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு? ஒரு எரிச்சல் தாங்காம ஒரு இது எப்படி ஒரு ஈகோத்தனமா போட்டிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் ஒரு வெறுப்பேத்துற மாதிரி, அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து ஒரு வெறுப்பேத்துற ஒரு பாணியில அவர் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் டிவிகேல இருந்து வரேன். டிவிகேல கடந்த கால ஆட்சி டிஎம்கே இருக்கும்போது எலெக்ஷன் சம்பந்தமா 2026 எலெக்ஷனுக்காக அவங்க சென்னையில இருந்து தேர்தல் பரப்புரை பிரச்சார பயணத்துக்கு சென்னையில சில இடங்கள்ல வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்ப சென்னையில வந்து ஆணையரா இருந்தவர் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள். அவங்க நிறைய வந்து முட்டுக்கட்டையா இருந்து அதெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மீட்டிங் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணி விட்டாரு. பரப்புரை பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுமதி தரல. ஒரு டிவிகேக்கு ஒரு முட்டுக்கட்டா தான் இருந்தாருன்னு சொல்ல முடியும். அதனால வந்து டிவிகேயோட நிர்வாகிகள்லாம் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல வந்து ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியிலையும் ஒரு கோபத்திலையும் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். சவுக்கு சங்கர் அண்ணனுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்த்து பேசினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னதன் ஒரே காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஏவலாக அவரை பயன்படுத்தி சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்றது, தண்டிக்கிறது, இதே மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவர் ரிலீஸ் ஆகி வந்தது பிறகு இவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது, இவருக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை தான் வந்து ரிலீஸ் ஆகி வந்து இவர் வீடியோ போட ஆரம்பிச்சது பிறகு மிக முக்கிய வாதமா அருண் ஐபிஎஸ்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு பதவியும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய வாதமா வச்சுக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலா எலெக்ஷன் டயத்துல இவர் மேல வந்து நிறைய புகார்கள் வந்த வண்ணமா இருந்ததுனால இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, காத்திருப்போர் பட்டியலில் வந்து அருண் ஐபிஎஸ் வச்சிருந்துச்சு. இப்ப அந்த இவர் பதவியேற்றதுக்கு பிறகு காத்திருப்போர் பட்டியலில் இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து புதுசா வந்து பதவி போட்டு கொடுத்தாங்க. அந்த வகையில ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரி, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக, கூடுதல் இயக்குனராக வந்து அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி போட்டு கொடுத்தாங்க.
இது சவுக்கு சங்கரனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதை தாண்டிலும் வந்து டிவிகேல உள்ள நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா, ஒரு ஆச்சரியமாவும், ஒரு கோபத்தையும் தூண்டியது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அதான் நான் சொல்லியிருந்தேனே, இவங்க அந்த தேர்தல் பரப்புரை பயணத்துக்கு அனுமதி கேட்ட போதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொன்ன ஒரே ஆளு வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அதே மாதிரி சவுக்கு சங்கரனுக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவி போட்டு கொடுத்தது வந்து ஒரு 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 பரபரப்பாகவும் ஒரு ஒரு ஆச்சரியமாக தான் பட்டது. அவருடைய அந்த ஒரு 45 நாள் டிராவல் ஆகி அவர் அந்த பணியை செஞ்சுட்டு வராரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, திரு ஏவா வேலு அவர்கள் வந்து கடந்த கால ஆட்சியில டெண்டர் கோர்றதுல நிறைய முறைகேடுகள் செஞ்சிருக்காரு, நிறைய ஊழல் செஞ்சிருக்காரு, சில லஞ்ச பணம் எல்லாம் பெற்றிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து விஜய் அவர்களுக்கு கிடைச்சு அவர் வீட்டுல ஒரு 14 இடங்கள்ல வந்து ரைடு விடுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. எப்படா இவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு, இவர் எப்படி சிங்கப்பூர் போனாரு, இவர் சிங்கப்பூர் போனது யாருக்குமே தெரியாம எப்படி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு சந்தேகம். அப்புறம் வந்து இவருடைய ரகசிய அந்த உளவாளிகள் மூலம், அது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ரகசிய உளவாளிகள் மூலமா அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மூலியமாக அந்த செய்திகள் எல்லாம் வெளியில போயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இவரு சொல்றாரு. யார் சொல்றாருன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு, அவருடைய யூடியூப் தளத்துல சொல்றாரு. இது மாதிரி அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஏபாவேலுக்கு சொல்லி அவரு தான் அதன் அடிப்படையில தான் அவர் வந்து தப்பிச்சு சிங்கப்பூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இது மாதிரி விஜய் அவர்களுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த ஊழல் ஒழிக்க இவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த 45 நாள்ல வந்து திருப்தி அளிக்கும் விதமாக திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இல்லை. அதன் காரணமாக இவரை வந்து நேரடியாக விஜய் அவர்களே, மற்ற அதிகாரிகள் இல்ல, விஜய் அவர்களே வந்து தன்னுடைய நேரடியாக திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து காவலர் பயிற்சி பள்ளி கூடுதல் இயக்குனராக அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்பரை பார்த்துட்டு தான் வந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து திரு சவுக்கு சங்கர் அண்ணா வந்து அவங்க எம்ப்ளாயோட சேர்ந்து அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவர் கிண்டல் பண்ணும் விதமாக அருண் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவர் பேரு அருண் ஐபிஎஸ், அதனால அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு குத்தாட்டத்தை போடுறாங்க. இதன் அந்த என்னடா, இந்த ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி, நம்ம ஒரு பதவியில இருக்கோம், ஒரு அதிகாரத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி, நம்மளால அவரை எதுவுமே பண்ண முடியலையே, கடந்த கால ஆட்சியிலும் உள்ள போட்டு நொறுக்கணும், இப்ப இவங்க ஆட்சி மாற்றத்தின் காரணமா இவன் இவ்வளவு கொழுந்து விட்டாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல அவர் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில சொல்லப்படுது. இதுதான் வந்து அருண் ஐபிஎஸ்க்கும் திரு சவுக்கு சங்கரனுக்கும் இடையே உள்ள மோதலின் ஒரு விஷயம். மக்களாகிய நீங்கள் இந்த அருண் ஐபிஎஸ் சவுக்கு சங்கரனுக்கு இடையில் உள்ள இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையானதா இல்ல பொய்யானதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரொட்டு புது டென்ட்.